இங்க ஒரு அக்கா பைப்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டியும் பேரனும் வந்து இந்தாமா கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல இருக்க முழு கேக்க கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த அக்காவும் எதுக்கு மேடம் எனக்கு கேக் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் ஆன்ட்டி இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனாலதான் என்னோட பாட்டி எல்லாத்துக்கும் கேக் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பாட்டியும் இந்தாமா பொண்ணே இந்த ஒரு கேக்கோட விலை 1500 ரூபாய், இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கையும் அந்த ஒரு அக்கா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அக்காவும் அந்த பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு அந்த கேக்கையும் வாங்கிக்கிறாங்க. அந்த குட்டி பையனும் தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் அவனுக்கு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஒரு கேக் வாங்கின அக்கா ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு அண்ணா இன்னைக்கு உன்னோட பையனோட பிறந்த நாள் தானே, இந்த ஒரு கேக் நீ வாங்கிக்கன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஒரு கேக்கோட விலை 1500 ரூபாய், இதை நான் உனக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி நடந்ததை நோட் பண்ண அந்த பாட்டி காரோட டிரைவர் அந்த பொண்ணு நீங்க கொடுத்த கேக்கை யார்கிட்டயோ விற்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அந்த ஒரு பாட்டியும் ரொம்பவே கோவமாயிட்டு அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அனுப்பிச்சு விடுறாங்க. அண்ட் அந்த ஒரு டிரைவரும் வந்து ஒளிஞ்சு நின்னு பாக்கும்போது அந்த அக்கா இன்னுமே கேக்கோட விலையை குறைச்சி வெறும் 500 ரூபாய்க்கு தரதா அந்த ஒரு வியாபாரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடைக்கார அண்ணன் இந்த ஒரு கேக்கை நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்து தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட வந்து விக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அந்த அக்காவும் கண்ணீரோட திரும்ப போறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே அந்த டிரைவர் பாட்டி அம்மாட்ட சொல்லும்போது அவங்க ரொம்பவே கோவப்பட்டு அந்த அக்கா கிட்ட போயிட்டு இந்தாமா பொண்ணே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, நான் கேக் வாங்கி கொடுத்தது நீ சாப்பிடலாம், உன்னை யார்கிட்டயும் விற்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னோட கணவன் இறந்து 2 வருஷம் ஆகுது, என்னோட 2 பசங்களும் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, நான் எல்லாத்துக்கிட்டையும் வேலைக்கு போய் கையேந்தி நிக்கிறேன், ஆனா யாருமே என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேருக்கு உங்க அம்மாவை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததா இந்த பொண்ணோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு பாட்டி அம்மா டிரைவர் கூப்பிட்டு அவங்களோட பேக் எடுத்துட்டு வர சொல்லி அந்த பேக்ல இருந்து 2000 ரூபாய் காசு எடுத்து அவங்களுக்கு தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, நாளைக்கு என்னோட வீட்ல வந்து பாரு, நான் உனக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு அக்காவும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அந்த ஒரு பாட்டி அம்மாவுக்கு நன்றி சொல்றாங்க.